ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஹெச்ஆர் ஃபேமிலி. டிஹெச்ஆர் ஃபேமிலியா அப்படின்னா என்ன? ட்வின் ஹார்ட் ரைடரோட ஃபேமிலி. யார் அது? நீங்க தான், வேற யாரு? ஸோ இப்போ வந்து இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஜூலை. நாளைக்கு வந்து 4th ஜூலை. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த நாள். என்னதுன்னா சென்னை டு லடாக் வயா மும்பை டெல்லி அண்ட் ஃப்ரம் லடாக் நேபாள் போயிட்டு சிக்கிம்லேருந்து நம்ம ரிட்டர்ன் சென்னைக்கு வரது தான் நம்மளோட பிளான். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெரி ஸ்லோ இன் பேக்கிங். ஸோ இப்போ தான் வந்து பேக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 3rd ஜூலை, டைம் வந்து 8 மணி நைட்டு. நான் இப்போ தான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு மார்னிங் 6:30க்கு ஐ ஹவ் டு லீவ் சென்னை. ஸோ நாளைக்கு எது டெஸ்டினேஷன்றது நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன், சென்னையிலேருந்து கிளம்பி எங்கே போக போகுதுன்றது. பட் ஸ்டில் இப்போ வந்து நம்ம ஃபுல் எசென்ஷியல்ஸ், டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கு என்னென்ன தேவைப்படும், மெயின் சேஃப்டிக்கு என்னென்ன தேவைப்படும், அண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பேர்ஸ் அதெல்லாம் என்னென்ன வச்சுக்கலாம், எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. மெயினாக வந்து திங்ஸ் டு பேக் ஃபார் லடாக் ட்ரிப் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், வாங்க பார்க்கலாம் என்னென்ன திங்ஸ் பேக் பண்ணதுன்னு. ஒரு கடல் மாதிரி இதுக்கு பைக்கில் கொண்டு போக போகுது, அவ்வளோ திங்ஸ் வச்சிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் நம்மளுக்கு டெய்லி மார்னிங் வேக்கப் ரொட்டீன் என்னன்னா வண்டியை துடைக்கிறது. வண்டி துடைக்கிறது ஒரு நல்ல ஷைன் எக்ஸ் ப்ரோ கிளாத்ல வாங்கியிருக்கேன். டெய்லி மார்னிங் ஏர் இன்ஃபுலேட்டர்ல நம்ம டயர் ப்ரெஷரை மானிட்டர் பண்ணணும். ஸோ அவர் இம்பார்ட்டன்ட் கேஜெட் GoPro Hero 12 ஃபார் vlogging, Insta 360 ஃபார் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ். ஸோ அதோட ஸ்பேர் பேட்டரிஸ், அதோட கிளாம்ப்ஸ், ஸ்டிக்ஸ், Insta 360ஓட செல்ஃபி இன்விசிபிள் செல்ஃபி ஸ்டிக்ஸ். ஸ்பேருக்கு நான் ஒரு 3 மொபைல்ஸ் எடுத்துட்டு போறேன். எதுக்குன்னா நம்ம இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டார்வா ஆப்ல ஜிபிஎஸ் கேட்கறாங்க. ஆல் தி 40 days வந்து ஜிபிஎஸ் ஆன்ல தான் இருக்கணும்ன்றாங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் டே எங்கேயாவது போய் ஸ்டே பண்றேன் அப்படின்னா நைட் வந்து ஆஃப் பண்ணக்கூடாது, ஆன்லயே இருக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன், என்னோட கூகுள் மேப் அண்ட் மற்ற விஷயங்கள் பார்க்கறதுக்கு இன்னொரு ஃபோன், அண்ட் நார்மல் வாட்ஸ்அப் வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்னோட ஐஃபோன் இருக்கு, அதில் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட கைக்கு போட்டுக்கிற ஸ்கின்ஸ். இது ஒரு செட் இருக்கு. இது வந்து சாக்ஸ், 10 பேர் சாக்ஸ் இருக்கு. நம்ம எப்படியும் வந்து 40 டேஸ் ட்ரிப், நியர்லி 40 டேஸ் ட்ரிப். ஸோ 10 பேர்ஸ் ஆஃப் சாக்ஸ் இருக்கு. நம்ம கண்டிப்பா துவைச்சு தான் ஆகணும். நான் அதுக்கு 40 பேர்ஸ்லாம் கொண்டு போக முடியாது, என்னால கண்டிப்பா துவைக்கணும். we will do our best. ஸோ பேக்ஸ் பேக் பண்ண பங்கி ரோப்ஸ் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு வச்சிருக்கேன், நிறைய இருக்கு, அதை நிறைய கொண்டு போவேன். நம்மளோட ஸ்டே எங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? டென்ட்ல தாங்க ஸ்டே போடுறேன். அப்படியே நீங்க இப்படி வந்தீங்கன்னா டென்ட், ஸ்லீப்பிங் பேக், அதுக்கு மேல போடுற போதுவேன். இப்ப நான் ஏன் இங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணேன்னா, டென்ட்டோட ஸ்லீப்பிங் பில்லோ இங்க இருக்கு, பில்லோ, ஆல் பில்லோ. ஸோ இது நம்ம காத்து ஊதி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட தெர்மல் வியர்ஸ், நம்மளுக்கான தெர்மல் வியர்ஸ் இங்க இருக்கு, கண்டிப்பா எடுத்துட்டு போகணும், ஏன்னா நல்லா குளிரும். ஸோ இது பாத்தீங்கன்னா ஷூ கவர்ஸ், ஒரு 2 ஷூ எக்ஸ்ட்ரா கொண்டு போவேன் நான், போட்டோஸ் ஏதாவது. அதனால ஷூ வந்து கவர்க்குள்ள வச்சு பேக் பண்ணி கொண்டு போவேன். மை மெயின் திங் இது இல்லாம தயவு செய்து ப்ளீஸ் டோன்ட் ரைட், திஸ் இஸ் ஃபார் யோர் சேஃப்டி. ஹெல்மெட் வேர் பண்ணிக்கோங்க, ஜாக்கெட் போடுங்க, ரைடிங் பேண்ட்ஸ் போடுங்க. மெயின் விஷயம் கிளவுஸ், இது இல்லாம ரைட் பண்ணாதீங்க. அதுவும் ஆஃப் ரோட் ரீஜன்ஸ் லைக் லடாக்ல இது இல்லாம ரைட் பண்ணாதீங்க. அண்ட் தென் இதுவும் இன்னொரு க்ளவ், எதுக்குன்னா ஸ்பேர். சப்போஸ் நம்ம டீ குடிக்கிறோம், எங்கேயாவது நிப்பாட்டுறோம், அந்த இடத்துல வந்து க்ளவ் தொலைஞ்சிருச்சு, இல்ல மழையில க்ளவ் நனைஞ்சிருச்சு அப்படின்னா ஐ வில் யூஸ் மை ஸ்பேர் க்ளவுஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து வெஹிக்கிளோட ஆயில் ஃபில்டர், வெஹிக்கிள் பார்ட்ஸ்க்கு வருவோம். வெஹிக்கிளோட ஆயில் ஃபில்டர் அண்ட் ஓரிங் உள்ளதுக்கு. வெஹிக்கிளோட ஆயில் நம்ம ஹெச்பியோட ப்ரோ லூப் ஆயில் 10W50 யூஸ் பண்றோம், ட்ரைம் ஸ்கிராம்பிளர் 400 XCக்கு. இதுதான் ஷோரூம்ல ரெக்கமெண்ட் பண்ணாங்க சர்வீஸ் சென்டர்ல, இதே நம்ம வாங்கிட்டோம். மெயின் ஃபார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், செயின் லூப், செயின் கிளீனர். நான் வந்து பர்சனலா கிளாஸ்வில் பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை யூஸ் பண்றேன். உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிக்குமோ அதை நீங்க எடுத்துட்டு போங்க, பட் இது இல்லாம போயிடாதீங்க, ரொம்ப துவச்சு போயிடுங்க. ப்ரூத் ஹெல்மெட் கிளீனர், நம்ம ஒரு 40 டேஸ் ட்ரிப் போகிறதுனால கண்டிப்பா ஹெல்மெட் கிளீனர் வந்து ஹெல்மெட் நாத்தம் நாத ஆரம்பிச்சிடும். அதனால ஹெல்மெட் கிளீனர் யூஸ் பண்ணுங்க. டெய்லி யூஸ் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் 3 days 4 days ஒன்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின் ஆஃப் ஆல் ஹெல்மெட்ன்றனால ஞாபகம் வந்து வளர்க்கலவா 1 2 3 4 5 6 மொத்தம் 6 வளர்க்கலவா எடுத்துட்டு போறேன் ஃபார் மை சேஃப்டி. இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரெயின் லேயர், புதுசா வாங்கினதுதான். ஸோ மேலையும் சரி கீழே ரெயின் பேண்ட்ஸும் சரி ரெண்டுமே இருக்கு இதுல. இது வந்து என்னோட மெடிசன்ஸ், ஜென்ரல் மெடிசன்ஸ், அது பேராசிட்டமால், சிட்ரசன், டைமாக்ஸ் இதெல்லாம் இதுல வச்சிருக்கேன். அண்ட் கமிங் டு தி கேபிள் செக்ஷன், கேபிள் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா நான் வந்து பவர் பேங்க் பாத்தீங்கன்னா 1 2 பவர் பேங்க் இருக்கு, அடாப்டர்ஸ் வந்து 1 2, அதுக்கப்புறம் இங்க ஒன்று வச்சிருக்கேன் 3 அடாப்டர் வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து
சார்ஜிங் கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா C2Cயும் இருக்கு, USB to Cயும் இருக்கு. ஸோ எல்லாம் மிக்ஸ்அப் ஆகி இருக்கு. இது வந்து 2 ஜங்ஷன் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். பட் ஒன்று தான் மேக்ஸிமம் கொண்டு போவேன். சேஃபர் சைடுக்கு 2 வாங்கினேன். நம்ம மஜா பண்ணுறதுக்கு இதான் கைஸ். ப்ளூடூத் ஸ்பீக்கர் பாட்டு நைட்டு போட்டு உட்காந்துருணும் கைஸ். ஸோ இப்போ வந்து மெயின் பார்ட் ஆஃப் தி 40 days ஸ்டோரி என்னன்னா, நான் வெளில சாப்பிட்றது கொஞ்சம் கம்மி பண்ணேன். ஏற்கனவே குண்டா இருக்கேன். அதனால நானே குக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன். ஸோ திஸ் இஸ் தி போர்ட்டபிள் ஸ்டவ் நான் வாங்கினது. இதுதான் ஸ்டவ். இதை நீங்க வந்து இப்படி விதிச்சுக்கணும். விதிச்சிட்டீங்கன்னா ஸ்டவ் இதில் நீங்க எந்த வெசல் வேணாலும் வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இது வாங்குறேன். நீங்களும் உங்களுக்கு சப்போஸ் இஃப் யூ லைக் குக்கிங் அண்ட் இஃப் யூ வாண்ட் டு குக் நீங்க இது பண்ணலாம், வாங்கிக்கலாம். அதுக்கான ஃபியூவல் நம்ம கேஸ், பூட்டன் கேஸ் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 கேன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இப்போ கேமரா செக்ஷன்லேயே நான் 2 3 மறந்துட்டேன். அதை இப்போ சொல்றேன். மெயின் கேமராக்கான ஃபுல் ஆக்சசரிஸ் கிட். இது வந்து கம்பல்சரி எனக்கு தேவைப்படும். அதனால நான் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ்லாம் சொல்லிட்டேன். ஓகே, அண்ட் திஸ் இஸ் டாய்லெட் சீட் கவர்ஸ். நம்ம வந்து எங்க வந்து ரெஸ்ட் ரூம் போவோம், எவ்வளோ நீட்டா இருக்கும் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. போகிற போக்கில் அப்படியே போக வேண்டியதான். ஸோ அதனால டாய்லெட் சீட் கவர்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ தட் யூ புட் இன் தட் வெஸ்டர்ன் டாய்லெட்ஸ் அண்ட் யூ பி ஆஃப். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் இதுதான் வந்து என்னோட ரெயின் பூட்ஸ். என்னோட ரைடிங் ஷூக்கு மேலே நான் போட்டுக்கிற பூட்ஸ் இது. ஸோ இது வந்து லடாக் ரீஜன்ல மஸ்ட்ன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதனால நான் வாங்கிட்டேன். மோரோவர் இந்த வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இந்த ஜிப் வச்ச மாடல் ரைடிங் ஷூ. ஸோ வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ அதனால நான் இது ஒன்று வாங்கிட்டேன். ஸோ இதில் மெயினாக நான் இன்க்ளூட் பண்ணாதது என்னன்னா, என்னோட ட்ரெஸ் இன்க்ளூட் பண்ணல. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்னோட ட்ரெஸ் வந்து நிறைய இதுக்கு அதை பேக் பண்ணணும். நானும் மிஸ்டர் ரைடர் சபரி ப்ரோ வந்து ஒரு ஷாப் போயிருந்தோம். ஸோ அங்கே சில பொருள் நல்லா இருந்தது. அதில் வாங்கினது தான் லடாக் ஸ்டிக்கர், சென்னை ஸ்டிக்கர். இது வந்து எங்கள் அப்பா அம்மா சேஃப்டிக்கோசரம் வாங்கினது. எதுவும் ஆகக்கூடாது. சப்போஸ் ஏதாவது ஒன்றுனா இந்த இதை பார்த்து எனக்கு பிளட் வந்து என்னோட பிளட் குரூப் பாசிட்டிவ்னு கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் இதை நான் ஓட்டுவேன். அண்ட் வண்டியோட டூல் கிட். இது வந்து ஷோரூம்ல கொடுத்த டூல் கிட். ஒரு நாள் யூஸ் பண்ணது இல்லை, அதனால அப்படியே கவர்ல இருக்கு. இது தவிர பாத்தீங்கன்னா என்கிட்ட 2 டூல் கிட் இருக்கு. ஸ்பேனர் செட்டு, ஆலன் கீ செட்டு, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஒரு டூல் கிட் ஃபுல்லா பிட் எல்லாம் இருக்கும் அதுல. ஸோ அது 3 நான் இங்க பிளேஸ் பண்ணல, ஏன்னா இடம் இல்லைன்றனால. அதுவும் வச்சிருக்கேன், அதுவும் நான் எடுத்துட்டு போவேன். அது தவிர மெயின் பாத்தீங்கன்னா எனக்கு பஞ்சர் கிட் விச் கேரிஸ் 20 பஞ்சர்ஸ். 20 பஞ்சர்ஸ்லாம் ஆகாது, டயர் தாங்காது. பட் ஸ்டில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 20 பஞ்சர்ஸ். இது வந்து வண்டியோட ஃபியூல் சிஸ்டம் கிளீனர். இது எவ்ரி 2000 கிலோமீட்டர் ஒன்ஸ் போட சொல்றாங்க ஷோரூம்ல. அதனால ஒன்னே ஒன்று வாங்கி வச்சுட்டேன். சப்போஸ் 2000 கிலோமீட்டர்ன்றது மேக்ஸிமம் எனக்கு மும்பை 1300 தான். ஸோ உதய்பூர், ஜெய்ப்பூர் சைடு 2000 ஆயிடும். ஜெய்ப்பூர்ல ஒன்று போட்டுட்டு சப்போஸ் டெல்லியில வில் பை another one if required. வண்டியோட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பிரேக் பேட்ஸ். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இது வந்து 840 rupees வருது. ஸ்டாக் பிரேக் பேட்ஸ். இது ரேட்ஸ் மென்ஷன் பண்ணல. ஆல்மோஸ்ட் 1500 ஆயிடுச்சு ரெண்டும் சேர்த்து. ஏற்கனவே பைக்ல ஒரு லாக் இருக்கு. எதுக்கும் எக்ஸ்ட்ராவா ஒரு லாக் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறேன். ஒரு சேஃபர் சைடு தான். எதுவுமே சேஃப்டி, நம்மளுக்கு அங்கே என்ன நடக்கும் இல்லை எங்க என்ன திருட்டு போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால சேஃபர் சைடுக்கு வாங்கி வச்சுட்டேன். ஸோ மெயின் ஆஃப் ஆல் SPF 80+++. ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரே, நாட் லோஷன். இது வந்து ஒரு ஸ்ப்ரே SPF 80+. ஸோ நிறைய பேர் இதை ரெக்கமெண்ட் பண்றாங்க, அதனால நானும் இதை வாங்கினேன். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லேப்டாப் கொண்டு போவேன் வித் சார்ஜர். ஸோ நான் குக் பண்ணி சமைக்கிறதுனால எனக்கு ஈஸியஸ்ட் வே ஆஃப் குக்கிங் அப்படின்னா, காலையில் எழுந்து பாலை காய்ச்சினா முஸ்லி போட்டு சாப்பிட்டுடலாம் டக்குன்னு. ஸோ அதனால முஸ்லி ஒன்று எடுத்துருக்கேன். திஸ் இஸ் ஆல் சாக்லேட்ஸ் ஐ பாட் ஜஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிங் டு தி ரேண்டம் பீப்புள்ஸ் அண்ட் என்ஜாய் மீ ஈட்டிங். அவ்வளோதான். ஹைட்ரேஷன் பேக் நான் இதில் வைக்கல, ஏன்னா ஹைட்ரேஷன் பேக் வாஷ் பண்ணியிருக்கேன் இப்போ தான். ஸோ ஈரமாக இருக்கு. ஸோ அதோட பிளேடர் மட்டும் வச்சிருக்கேன், விச் கன்சிஸ்ட் ஆஃப் 2 liters. இன்னொரு பிளேடரும் இருக்கு, தட் இஸ் ஆல்சோ 2 liters. ஸோ 4 liters of water I can carry. So these are the saddle bags bought from Rhinox. Rhinoxலேருந்து வாங்கின saddle bags. So which I can load up to 60 liters. அப்படின்னா அப்ராக்சிமேட்டா வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கிலோ 18 kgs வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அண்ட் ஐ ஹேவ் another tail bag which is from Gear Guardians. ஸோ அதோட ரெயின் லேயர், இதோட ரெயின் லேயர் அதுக்குள்ளேயே இருக்கு. அதோட ரெயின் லேயர் அது. ஸோ Gear Guardians bag that is of 80 liters. Sorry, if I'm not wrong, that is of 80 liters. அது வந்து நான் ஒரு 3 years யூஸ் பண்ணிருக்கேன் அந்த பேக்கை. அடி நடிச்சாச்சு ஏற்கனவே. ஸோ ஐ நோ தி கெப்பாசிட்டி. ஸோ திஸ் ஹெல்மெட் இஸ் MT Thunder. ஸோ ஐ கெஸ் இட் இஸ் வெர்ஷன் 2.0 ஐ கெஸ். ஸோ இதோட ஸ்பேர் கிடைக்கிறது தான் கஷ்டம், பட் ரெஸ்ட் ஆல் இஸ் ஓகே. சோலேஸ் ஜாக்கெட்ஸ் அண்ட் Rhinox பேண்ட். ஸோ வேற என்ன நான் மிஸ் பண்ணியிருக்கேன் இதில்? மிஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா டேங்க் பேக் மிஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதுதான் என்னோட குட்டியஸ்ட் டேங்க் பேக். இதோட நீங்க குட்டியா டேங்க் பேக் பார்த்துக்கவே மாட்டீங்க. எனக்கு பெருசா டேங்க் பேக் வச்சு வண்டி ஓட்டணுன்ற இஷ்டமே கிடையாது. பட் நான் இது எதுக்கு வச்சிருக்கேன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து அப்ளை பண்ணியிருக்கனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கீப் ஆல் தி டாக்குமெண்டேஷன்ஸ் இன் பெட்ரோல் ஃபியூல் பில்ஸ், டோல் பில்ஸ், ஹோட்டல் பில்ஸ். ஹோட்டல் ஸ்டே பண்ண போதில்லை, பட் 1 or 2 பிளேசஸ்ல ஸ்டே பண்ணுவோம், அதோட பில்ஸ் பிளஸ் ஐ கீப் மை வேலட் ஆர் பவர் பேங்க் ஃபார் எமர்ஜென்சி பர்பசஸ். ஸோ அதோட ரெயின் லேயர் தான் இங்க இருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் கியர் கார்டியன்ஸ், சாரி கோல்டன் ரைடர்ஸ், நாட் கியர் கார்டியன்ஸ், கோல்டன் ரைடர்ஸ். ஓகே, ஸோ இது தவிர நான் என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் எடுத்து வச்சுக்க வேண்டியது பிளேட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஸோ குக் பண்ண வெசல் 2 எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா வெசல், பிளேட்ஸ், அவ்வளோதான் ஐ கெஸ். அண்ட் இது வந்து சொல்ல மாட்டேன் பாருங்க, ட்ரை டவல் இன் சென்ஸ் எதுக்கு அப்படின்னா, அப்சர்வ் வாட்டர் ஈஸியா வெளில தள்ளாது, பாடியில இருந்து எடுக்கும், வெளில உங்களுக்கு ஈஸியா காயும் ட்ரை டவல்ன்றது. ஸோ அதுக்கு தான் ஒரு 4 டவல் வாங்கி வச்சிருக்கேன் 40 டேஸ்க்கு. 2 தான் டிஸ்பிளேல வச்சிருக்கேன், பாக்கி 2 வெளில இருக்கு. ஸோ ட்ராக் பேண்ட்ஸ் அதெல்லாம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேஸ் லேயர்ஸ், கலர்டு பேஸ் லேயர்ஸ், ட்ரை ஃபிட்ஸ். இதெல்லாம் ட்ரை ஃபிட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், பேஸ் லேயர்ஸ்ன்னு சொல்றதோட. நம்ம வண்டி வந்து ஓட்டும் போது நான் வந்து யூஸ்வலா 2 டே ட்ரிப் 3 டே ட்ரிப்னா பேஸ் லேயர் போட மாட்டேன், ஏதோ இன்னர் போட்டு ரைடிங் பேண்ட்டை போடுவேன். பட் ஸ்டில் 40 டேஸ் ட்ரிப்ன்ற போது ரைடிங் பேண்ட் துவைக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா பேஸ் லேயர் இஸ் மஸ்ட். ஸோ அதனால பேஸ் லேயர் வாங்கிட்டேன். இது தவிர பாத்தீங்கன்னா WD-40. ஸோ ஆல்வேஸ் ஹேவ், நீங்க இவ்வளவு பெருசு கேரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, குட்டியா நிறைய வருது WD-40, அதெல்லாம் வாங்கிக்கோங்க. என்கிட்ட வீட்டில் இதுதான் இருந்தது, ஸோ அதனால நான் இதை எடுத்துக்கிறேன். ஆல்மோஸ்ட் 3/4 பாட்டில் இருக்கு, ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு WD-40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் ரிமூவர். நீங்க போறீங்க சடனா உங்களுக்கு ஹார்ன் சுவிட்ச் போயிருக்கு அப்படின்னா WD-40 எடுத்து சுவிட்சுக்குள்ள அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ தட் யூ கேன் நோ இட் கெட் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங், அவ்வளோதான். ஸோ இதுல இம்பார்ட்டண்டா என்னென்ன இருக்குன்னா, கண்டிப்பா இன்சுலேட்டர் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலயும் பங்கு கிடையாது, அதனால நீங்க கண்டிப்பா வச்சுக்கோங்க. அண்ட் சர்வீஸ் யுவர் வெஹிக்கிள் பீரியாடிக்லி. உங்களோட வெஹிக்கிள் என்ன வெஹிக்கிளா இருக்கட்டும், அதோட சர்வீஸ் எஸ்டிமேஷன் கிலோமீட்டர் இவ்வளவுதான் சொல்லியிருப்பாங்க. சில வெஹிக்கிள் 3500, சில வெஹிக்கிள் 5000, சில வெஹிக்கிள் 7500, எந்த பாத்தீங்கன்னா 15,000 கிலோமீட்டர்ஸ். பட் ஐ வில் நாட் ஃபாலோ தட். கண்டிப்பா டெல்லியில ஒரு சர்வீஸ் பண்றோம், நாட் டெல்லி, அட்லீஸ்ட் டெல்லியிலே முடிச்சுட்டு வந்த சர்க்கியூட்க்கு அப்புறம் ஒரு சர்வீஸ் பண்ணணும். அதனால தான் இன்ஜின் ஆயில் நான் வாங்கி வச்சிருக்கேன். தோ மை ட்ரிப் இஸ் ஒன்லி 14,000 கிலோமீட்டர்ஸ். என்னோட சர்வீஸ் பீரியாடிக் கிலோமீட்டர் இஸ் ஒன்லி 15,000. எனக்கு சர்வீஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, பட் என்னோட வெஹிக்கிள் நான் அப்படியே விட்டுற மாட்டேன். ஸோ கண்டிப்பா ஒரு சர்வீஸ் பண்ணுவேன். அதுக்கு தான் இன்ஜின் ஆயில் ஃபில்டர்ஸ், பிரேக் பேட்ச் எல்லாமே வச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட பேக்கிங் லிஸ்ட். நான் என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போய் நான் என்னென்ன மிஸ் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல லைக் போடுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. பை பாய்.